ஹாய் 5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு டச் ரீச். இது என்ன? நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரியில் இந்த டச் ரீச் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை கார் டிரைவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, நீங்கள் கார் ஓட்டுறவங்களா இருக்கலாம், இல்லை பைசைக்கிள் ஓட்டுறவங்களா இருக்கலாம். ரோட்ல இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத சில வேளைகளில் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரிப்பட்ட காரியங்கள்? அதாவது ஒரு காரை ஓட்டிட்டு வராரு ஒருத்தர், ரோட்டோரமாக நிப்பாட்டுறாரு, படக்குன்னு கார் கதவை திறக்கிறாரு, பின்னால் அந்த சைடில் வந்த சைக்கிள் காரை மேலே கதவு இடிச்சிருது. இந்த காரியங்கள் அதிகமாக நடந்ததுனால நெதர்லாண்ட்ஸில் இந்த டெக்னிக்கை கொண்டு வந்தாங்க. ஏன்னா நெதர்லாண்ட்ஸில் அவங்களுடைய ஜனத்தொகை 18 மில்லியன், ஆனால் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து 23 மில்லியன். நிறைய பேர் அங்கே சைக்கிள் ஓட்டுவாங்க. அது ஒரு கல்ச்சர். அப்போது அங்கே அடிக்கடி இந்த மாதிரி நடந்ததுனால இந்த டச் ரீச் அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோமே, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் டிரைவிங் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு டிரைவர் காரில் உட்காந்து ஓட்டுறவர் டிரைவர் சைட் கதவை திறக்கணும்னா ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி திறப்பாங்க. அப்படி திறக்காம என்ன பண்ணணும்? இந்த டெக்னிக்கில் லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடை அப்படியே கொண்டு வந்து, அப்போது கதவை திறக்கணும் அப்படின்னு சொன்னால், ரைட் சைடில் இருக்க கதவை திறக்கணும்னா உடம்பும் அப்படியே திரும்பும்போது தலையும் அப்படி திரும்பும். பின்னால் அப்படி கண்ணு போய் ஈஸியாக பின்னால் யாராவது சைக்கிளில் வராங்களா, நடந்து வராங்களா, பைக்கில் வராங்களான்னு பார்த்து நிதானித்து கதவை திறக்கலாம். இதுதான் இந்த டச் ரீச் டெக்னிக். நெதர்லாண்ட்ஸை ஃபாலோ பண்ணி வேறையும் நிறைய கண்ட்ரீஸில், டென்மார்க், ஜெர்மனி, கனடா, இங்கெல்லாம் நிறைய சைக்கிளிஸ்ட் இருக்கனால அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இது வந்து ஒரு பாதுகாப்பு டெக்னிக்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதோடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க மேலே அக்கறை. உங்களுக்கு அடுத்தவங்க மேலே அக்கறை இருக்கா? இது முக்கியம். ஏன்னா பைபிள்லையும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அப்படி உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் பிறனை, அடுத்தவங்களை நேசிச்சிங்கன்னா அவங்கள இடிக்க மாட்டீங்க. கார் கதவை திறக்கும் போது இடிக்க மாட்டீங்க. யாராவது வர்றாங்களான்னு கவனமாக திரும்பி பார்த்து நீங்கள் நிதானமாக திறப்பீங்க. அதுக்கு தான் இந்த டச் ரீச் டெக்னிக். சரியா? சரி, இன்னொரு வசனம் பைபிளில் இருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆக மொத்தம் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கானவைகளை மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்க செல்ஃபிஷ் நேச்சர், சுயநலம் உள்ளவங்க. ஆனால் தனக்கானதை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. உங்களை சுற்றிலும் பாருங்களேன். உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அதில் ஒரு 2-3 நாளாகவே சோகமாக இருக்காங்க. என்னன்னு விசாரிங்க, கேட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் சொல்கிறேன். எனக்கு சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களும் டாக்டர் தான். அப்போ நாங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் பரிமாறிக்குவோம். அவங்க எனக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்கன்னா நான் உடனே பார்த்துருவேன், பதில் போடுவேன். நான் போட்டாலும் அவங்க அதே மாதிரி பண்ணுவாங்க. எப்போமாச்சும் ஃபோன்லேயும் பேசிக்குவோம். அப்போ இப்போது திடீர்னு 2 days முன்னாடி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கேன், எல்லாம் ஓகே தான், ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் யூஸ்வலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனேன்னா நீங்கள் பார்த்துருவீங்க, பதில் போடாட்டி கூட பார்த்துருவீங்க, அப்புறம் நீங்கள் பதிலை போடுவீங்க. ஆனால் இப்போ நான் ஒரு 2 days முன்னாடி அனுப்புனதுக்கு நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை, அதனால தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஈச் அதர். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஸோ அது ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கலாம். அவங்களுக்கு சில வேளைகளில் ஆறுதலாக 4 வார்த்தை தேவைப்படும்.
அதை நீங்க கொடுக்கலாம். இல்ல கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து கூட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும், ஆறுதலா இருக்கும். இல்ல ஏதோ ஒரு தேவை இருக்கு அவங்களுக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஃபைனான்ஷியல் நீட் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி நீங்க செய்வதுதான் உண்மையான ஒரு மனிதாபிமானம். அதுதான் லுக்கிங் அவுட் ஃபார் ஈச் அதர். உங்களுக்கானவைகளை மட்டுமல்ல, பிறனுக்கானவைகளையும் நீங்கள் நோக்கி பார்ப்பது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் டச் ரீச். ஸோ நீங்க அடுத்து கார் ஓட்டும் போது இந்த டச் ரீச் மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையிலையும் நிதானிச்சு எல்லாரையும் நோக்கி பாருங்க, டச் ரீச் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க மனித நேயத்தோடு நல்லவங்களா வாழ்றீங்கன்றதுக்கும் அது ஒரு அத்தாட்சியா இருக்கும். காட் பிளஸ் யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டச் ரீச்னு ஒரு புது விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கார் ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா டச் ரீச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கார் ஓட்டாதவங்களா இருந்தீங்கன்னா டச் ரீச்சை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.